அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சதுமே குளுகுளு நாக்கக்கூடிய இது வரைக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணாத அருமையான ஒரு சர்பத் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த பழத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா, சாப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம குலுக்கி சர்பத் லெமன்ல தான் செய்வோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரூட் வச்சு தான் செய்ய போறோம். கேரளால ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய குலுக்கி சர்பத் இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயிராஷிக். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 பேஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரூட்ல ஏராளமான நன்மைகள் இருக்குது. இந்த ஃப்ரூட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாதுங்க. நம்ம வீடியோக்கு கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஏரியாவில் இது அதிகமாக கிடைக்கிது, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தேடி படிக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஏராளமான நன்மைகள்லாம் இந்த பழத்தில் இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இது பேர் பேஷன் ஃப்ரூட். எங்கேயாவது கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இதை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே விதைகள் மாதிரி இருக்குது. அந்த ஆரஞ்சு பழத்துலலாம் சொல்லையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடியதை தனியாக எடுத்துக்கலாம். மெயினாக இந்த பழத்தினுடைய மருத்துவ பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதாவது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி அண்ட் விட்டமின் B6, விட்டமின் B7 போன்ற சத்துகள் இருக்குது. ரத்த அழுத்தம் மட்டும் இல்லாமல் தைராய்டையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அதிகப்படியான மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. 2 பேஷன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடியதை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில்லையோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் வெளியாகிற மாதிரி. இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு சேர்த்துக்கலாம். இது கூட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் அல்லது இந்த மாதிரி பழுத்த மிளகாய் சேர்த்து செய்யும் போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி நல்லா பழுத்த மிளகாயாக சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாயை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கூட சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அதிகமாக இடக்கூடாது, ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி எடுக்க போகிறோம். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. நான் ஐஸ் வாட்டர் ஊற்றிருக்கனால ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கல. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேலே நல்லா நுரைச்சி வந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த மிளகாயினுடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சர்பத் செஞ்சு குடிங்க. இதில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறனால குடிக்கும் போதே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் இதை எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இந்த பழத்தில் இருக்கக்கூடிய மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது ஜூஸ் மாதிரி சர்பத் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். பிரெட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஜாம் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இதில் கலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உடனே செரிமானம் ஆகிடும். வேகமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் இந்த ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஃப்ரூட் சாப்பிட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.